ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஆல்பாதி. ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா பாப்பாக்கு ஸ்டிச் பண்ண குர்த்தியோட டீட்டெயிலிங் தான் இதில் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பின்னாடி எனக்கு ஜிக்ஸாக் டோரி வச்சு அதில் வந்து டேசல்ஸ் வைக்கணும் அப்படின்னு டிசைன் பண்ணியிருந்தேன். ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ கேன்வாஷில் வந்துட்டு நான் சாட்டன் கிளாத்தில் வந்துட்டு அந்த மாதிரி ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி இது பண்ணிவிட்டேன். அப்புறம் தனியாக டோரி வாங்கி அட்டாச் பண்ணிட்டேன். ஸோ இதில் டேசல்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ப்ளைனாக இருந்துச்சு. ஸோ வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்கேன். குந்தன் ஸ்டோன்ஸ் வாங்கி ஃபுல்லாமே அட்டாச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அவுட்லுக் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. பட் வந்து அவளுக்கு ஃபிட் கரெக்டாக இருக்குமான்னு டவுட்டாக இருந்துச்சு. ஸோ தூங்கி எழுந்திரிச்சோடனே கூட்டிகிட்டு வந்து போட்டேன். எப்படி இருக்கு ட்ரெஸ்ஸு? குத்துதோம் இல்லை, நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. ஃபுல் ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்கு மேம். ஸ்டோன்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. கலர்லாம் நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்களா? ஃபர்ஸ்ட் குர்த்தி. ஸோ இதுதான் வந்து பாப்பா கொடுத்த ஃபீட்பேக்கு. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பி. பிகாஸ் இதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு பட்டுப்பாவோட தான் தைச்சேன். அது குத்துதுன்னு சொல்லிட்டு அவள் போடவே இல்லை. அதுக்கப்புறம் நான் இது பண்ணேன். இந்த ஃபேப்ரிக் வந்து சூஸ் பண்ணது பாப்பா தான். ஸோ ப்ளெயினாக இருக்குது வேண்டாம் அப்படின்னு, பட் அதுதான் வேணும்னா ஸோ ஃப்ராக் டிசைன் பண்ணலான்ட்டு இருந்தேன். சரி குர்த்தி தான் ஸ்டிச் பண்ணி பார்ப்போமே அப்படின்ட்டு பண்ணேன். பட் இவ்வளோ நல்லா வரும் நானே எதிர்பார்க்கல. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. கீப் சப்போர்ட்டிங்.